இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுடைய இயக்கம் மற்றும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். இப்போ இதை ரெண்டு கட்டமா பிரிச்சு படிக்கலாம். சுதந்திரத்திற்கு முன்னாடி கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்டமா பிரிக்கலாம். அப்ப சுதந்திரத்திற்கு முன்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்க, 1875 முதல் 1946 வரை இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை மற்றும் ரைஃபசன் அறிக்கை 1895 டு 1897 இந்த 2 வருஷமும் பார்த்துக்கோங்க. தென் கூட்டுறவு தொடர்பான எட்வர்ட் மெக்லன் குழு 1914. இந்தியாவில் விவசாயம் தொடர்பான ராயல் கமிஷன் 1928. இதுல கூட்டுறவு திட்டமிடல் அப்படின்றது ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க, அதுதான் 1946. அப்போ இந்த குழுக்கள்லாம் இவங்க என்ன பண்ணாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி கோஆபரேட்டிவ் சொசைட்டியை முன்னேற்றுவதில் இந்த குழு மற்றும் இந்த மாதிரியான கமிட்டி மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்காங்க, ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு 1947 டு 1990 இதுல ஒரு சில முக்கியமான 5 ஆண்டு திட்டங்களும் உள்ளுக்குள்ள வந்திருப்பாங்க. எதுக்கு 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா, இந்தியா அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை மேலே கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்றப்போ அந்த 5 ஆண்டு திட்டத்துக்குள்ள அந்த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆஃப் 5 ஆண்டு திட்டம் 5 இயர் பிளான் இதுக்குள்ள இன்சிஸ்ட் பண்றாங்க. அதை இன்சிஸ்ட் பண்ண உடனே 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாடு அப்படின்ற ஒரு சட்டம் 1951 முதல் 2017 வரையிலான இந்த சட்டத்திட்டம் தான் சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் முறையாக டிஆர்பி கோஆபரேட்டிவ் சொசைட்டியை முன்னேற்றுது. கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் அப்படின்னு சொல்லும் பொழுது 1962, தேசிய கூட்டுறவு மேலாண்மை கழகம் 1963, கூட்டுறவு குழு 1965, ஸ்ரீ ராம் நிவாஸ் மிர்தா அவர் தான் தலைவராக இருந்திருக்கிறாரு 1965 காலகட்டத்தில். அகில இந்திய கிராமப்புற கடன் மதிப்பாய்வு குழு 1969. இப்போ திரு பி வெங்கடப்பையா இவர் தான் தலைவராக இருந்திருக்கிறாரு. விவசாய கடன் மறு ஆய்வு குழுன்னு ஆரம்பிச்சிருந்தாங்க, அது 1989. அந்த காலகட்டத்தினுடைய தலைவர் ஏஎம் குஸ்ரோ தான், குஸ்ரோ அப்படின்ற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பின்னாடி 1947 டு 90 காலகட்டங்களில் இவ்வளோ விஷயங்கள் இந்த பல திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ திட்டங்கள் கூட்டுறவு மேம்பாட்டிற்காக போடப்பட்டது. அடுத்த விஷயம், புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்திய பிறகு கூட்டுறவு நிறுவனங்களின் நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதிய பொருளாதார கொள்கை இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம், அதில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண 1990 காலகட்டத்திலிருந்து என்ன பண்றாங்க, புதிய பொருளாதார கொள்கையில நம்மளுடைய கோஆபரேட்டினுடைய பங்களிப்புன்னு பார்க்கும் பொழுது வங்கித்துறை சீர்திருத்தங்களுக்கான நரசிம்ம குழு ஒன்று ஏற்படுத்துறாங்க வருஷம் 1998. இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடி 1998 குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பின் மறுமலர்ச்சிக்கான பணிக்குழு அப்படின்றது 2005 வருஷத்துல ஏற்படுத்துறாங்க. இதனுடைய தலைவராக இருந்தவர் பேராசிரியர் வைத்தியநாதன் அவர்களை ப்ரொமோட் பண்றாங்க. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்திய பிறகு கூட்டுறவுடைய நிறுவனங்களுடைய நிலை அப்படின்றத பத்தி கேட்டாங்கன்னா அந்த வருஷம் மற்றும் அதனுடைய தலைவரை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் இப்ப இந்தியாவில் மட்டும் தான் இருக்கா, ஃபாரின் இல்லையா, ஃபாரின்ல இருக்கு, அப்ராட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைவிசன் சங்கங்கள், ஷல்ஸ் டெல்ஷிஸ் சங்கங்கள், காப்பீட்டு வீட்டு வசதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பாருங்க, ஷெல்ஸ் டெலிஸ்ச். ஓகேங்களா, இது ஜெர்மனியில ஒரு சில கூட்டுறவு இயக்கமாக இதெல்லாம் நடந்திருக்கு. இங்கிலாந்துல கூட்டுறவு இயக்கங்களா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராக்டேல் முன்னோடி சமத்துவ சங்கம், சில்லறை விற்பனை கடைகள் நடந்திருக்கு, கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம், நுகர்வோர் கூட்டுறவு, விவசாய கூட்டுறவுகள், காப்பீட்டு வீட்டு வசதி கடன், கூட்டுறவு கல்வி கூட்டுறவு ஒன்றியம், இது எல்லாமே ஃபாரின்ல, அதுவும் இங்கிலாந்துல இந்த மாதிரி கூட்டுறவின் அடிப்படையில இதெல்லாம் செயல்பட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது டென்மார்க்கில் கூட்டுறவு இயக்கம் டென்மார்க்ல இருந்திருக்கு. அது எந்த மாதிரி இருந்திருக்கு, முக்கியமா பிரைமரி செக்டர்னு சொல்லக்கூடிய வேளாண்மை சார்ந்த சில விஷயங்கள்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா டென்மார்க்ல. அப்படி பார்க்கும்போது வேளாண்மை கூட்டுறவு, நுகர்வோர் கூட்டுறவு, கூட்டுறவு பால் சங்கங்கள், கடன் காப்பீட்டு வீட்டு வசதிகள், கூட்டுறவு முட்டை மற்றும் இறைச்சி சங்கங்கள் எல்லாமே சேர்ந்துதான் டென்மார்க்ல ஒரு கூட்டுறவு மிகப்பெரிய இயக்கமாக நடந்திருக்கு. ஜப்பான்ல கூட்டுறவு இயக்கம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துட்டோம்னா, விவசாய கூட்டுறவுகள், மீன்பிடி கூட்டுறவுகள் சொல்லலாம், நுகர்வோர் கடன் மற்றும் தொழில்துறையை சொல்லலாம்,
மாவட்ட ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட இணையங்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் ஜப்பான் நடந்திருக்கு. அடுத்தது அமெரிக்கன் போய் பார்த்துட்டு அப்படின்னா அங்க விவசாய கடன்கள், கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் அமைப்புகள், ஊரக சேவை கூட்டுத்துறைகள், சுகாதார கூட்டுறவுகள், இதன் மூலியமாக அமெரிக்காவில் நிறைய கூட்டுறவு இயக்கங்கள் நடந்திருக்கு. இத்தாலியில் கூட்டுறவு இயக்கங்கள், இத்தாலியில் போய் பார்த்தீங்கன்னா பாங்கோ போபோலரே, அது வந்து மக்களுக்கான ஒரு வங்கியா இருந்திருக்கு. காசா கிராமிய விவசாயி சங்கம் இருந்திருக்கு, அதுக்கு பேர் கிராமப்புற வங்கிகள்னு சொல்றோம். தொழிலாளர் சங்கம் வச்சிருந்திருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா, லேபர் கமிஷன், அதாவது லேபருக்குன்னு தனியா ஒரு சங்கம் ஒன்று அமைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்ப இத்தாலியில இருந்திருக்கிறதுனால அதை வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறைய டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கு. அடுத்தது பிரான்சில் கூட்டுறவு இயக்கம். பிரான்ஸ் விவசாய கூட்டுறவுகள் மற்றும் சிண்டிகேட், காப்பீடு, வீட்டு வசதி, மீன்பிடி தொழிலாளர்கள் கூட்டுறவு, இதன் மூலியமாக பிரான்ஸ்ல கூட்டுறவு இயக்கங்கள் நடந்திருக்கு. இஸ்ரேல்ல பார்க்கும் பொழுது பாருங்க, கிபுட்ஜி மற்றும் மோஷவிம் விவசாய கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம். விவசாயம், கடன், நுகர்வோர் உற்பத்தி, நுகர்வோர் கூட்டுறவு, இது எல்லா விஷயங்களையும் சேர்த்து இஸ்ரேல்ல ஒரு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்டா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட்டுறவு இயக்கம் எப்படி நடந்திருக்கு? கோஆபரேட்டிவ் ஃபார் ஃபண்டன்ட், கேஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய சில்லறை விற்பனை சங்கம், கூட்டுறவு விவசாய சங்கம், கடன், காப்பீட்டு, வீட்டு வசதி, கல்வி, அடக்கம் செய்யும் பொறியியல் சங்கங்கள். பொரியல்னா இறந்தவர்களை புதைக்கிறது தான் பொறியியல் சங்கம். இதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருந்திருக்காங்க. சீனா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எப்படி இருந்தது? கோஆபரேட்டிவ், கூட்டுறவு கடன், தொழில் கூட்டுறவுகள், விநியோகம் மற்றும் விற்பனை சங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்து சீனாவில் மிகப்பெரிய ஒரு அளவுல கூட்டுறவு இயக்கமாக நடந்திருக்கு. அடுத்தது கூட்டுறவு சட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருஷத்துக்கு முக்கியமான ஒரு சட்டங்களை ஏற்றி அதை வந்து மக்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நான் 1 by 1 ரவுண்ட் அப் பண்ணி காமிக்கிறேன். சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனா கொடுத்திருப்பாங்க. இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் இயற்றுதலின் பரிமாண வளர்ச்சி. இப்போ 1901, 1904, 1912, 1919, 1932, 1942, 1954, 1983, 1961, 88, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல 1 by 1 அப்படி என்ன ஆகுதுன்னா பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்ட நிலையை அடைஞ்சதன் மூலியமா தான் இப்போ வரைக்கும் இந்த சொசைட்டி இப்போ மாடர்ன் சொசைட்டியா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சர் எட்வர்ட் சங்கக்குழு 1901. ஓகேங்களா? 1. அடுத்தது கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் 1904. உங்களுக்கு சிலபஸ்லயும் உங்களுக்கு ஆன்சர் சேர்ந்தே வந்துடுது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1912. மாண்டேக் செம்ஸ்போர்ட் அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம், பாலிட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது மெட்ராஸ் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1932. மல்டி யூனிட் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1942. அனைத்து இந்திய ஊரக கடன் குழு ஏடி கர்வடா, இவர் தலைவராக இருந்திருக்கிறாரு 1954. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1961. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 மற்றும் விதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1988. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய டிப்ளமா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற புத்தகத்திலே எல்லாமே அதில் இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை நல்ல தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் முதல்ல நீங்க அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் புத்தகம் இருக்கக்கூடிய விஷயம் நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இன்னும் கீழே பார்க்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் திருத்த சட்டம் 1989. ஓகேங்களா? கூட்டுறவுகளில் ஜனநாயக மயமாக்கல் மற்றும் நிபுணத்துவ மேலாண்மை தொடர்பான சட்டக்குழு 1985. அதனுடைய அப்போதைய தலைவர் ஸ்ரீ KN அர்த்தநாரீஸ்வரர் என்பவர் தான் தலைவராக இருந்திருக்கிறாரு. இந்த தொடர்பான சட்டக்குழு 1985 அர்த்தநாரீஸ்வரர் தலைவர் தான். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. மாதிரி கூட்டுறவு சட்டம் மீதான குழு 1991. திரு சௌத்ரி பிரம்ம பிரகாஷ் அப்போதைய தலைவர். ஓகேங்களா? பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 2002. அரசியலமைப்பு திருத்த மசோதா 2006. 97வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் 2011. ஓகேங்களா?
எஸ். அடுத்தது 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் மற்றும் அதனுடைய சில வழிவகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.